முடிஞ்சு ஒட்டா பார்த்த மாதிரி கடைசியில் பார்க்குறது. அது மட்டும் இல்லை, இது பூஜை முடிஞ்சு பூர்ணாதி பண்ணி உங்களுக்கு லட்ச போட்டு கொடுத்து கமலாத்மிகா பூஜை பண்ண சந்தன காசு கொடுப்பாங்க. அப்போ அபிஷேகம் பண்ண காசு வாங்கியிருப்பீங்க. இது அது மாதிரி இப்போ வந்து கமலாத்மிகாவுடைய பூஜை பண்ண சந்தன காசு, அந்த பூஜை பண்ண காசு கமலாத்மிகா பூஜையோடு சேர்ந்து கிடைக்கிறது காசு. அதான் போனமா நிற்க சொல்லிடுவோம், அது கிடைக்காது மறுபடியும். அதுக்காக அது வாங்கி போச்சு. வாழ்க்கையில் இது இந்த பூஜை பார்க்கணும்னா அடுத்த மாதம் வரணும்ப்பா அமாவாசைக்கு. இது வந்து மற்ற பூஜையெல்லாம் பார்த்த விட கடைசியாக 10வது பூஜை பார்க்கறது தனி மகத்துவம். ஏன்னா 10 தேவிக்குமான அந்த சேரையை சமர்ப்பணம் பண்ணுறது, அந்த சமர்ப்பணத்தினுடைய நிலைகள் அந்த அக்னி ஆவாமிச்ச இவ்வளவு அக்னி இருக்கு, அந்த அக்னியை சாந்தம் பண்ணி அதுக்கு மேலே கொடி போட்டிருக்கோம். நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய இத்தனைக்கு பிறகும் ஒரு அக்னி இருக்கிற இடத்துல நம்ம பூஜை பண்ணி முடித்து ஆரத்தி காட்சி போகிற வரைக்கும் இந்த அக்னி மேலே வராது. நீங்கள் முடிச்சு எல்லாரும் புத்தகம் ஆகிற பிறகு அக்னி பிடிச்சிடும், எல்லா சாரியும் சேர்ந்து பிடிக்கும். நீங்கள் பெரிய விசேஷம் இந்த அம்பாளுக்கு போடும்போது பூராமே காட்டன் சேவை மட்டும்தான். ஜெபம் மாதிரி நேரான் மாதிரிலாம் இல்லாமல் பூரா காட்டன் சேவை போடுறதுனால ஒரு மகத்துவமான பூஜை எல்லா காரணமும் வந்தவர்களுக்கு உண்டாக சொல்லிட்டு வாழ்த்துக்கிறேன்.